அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர் தான் பார்க்க போகிறோம். நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனையினால், அதாவது யூடியூப்பில் பிரச்சனையினால் மானிட்டேஷனை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதனால் லாங் வீடியோ வந்து கொஞ்சம் போடாமல் இருந்தேன். இனிமேல் தொடர்ந்து வரும். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃபைனலாக வந்து முடிச்சிருந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 109வது பகுதி முடிச்சிருந்தேன் மக்களை. இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது பகுதி தான். இப்போ 109வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத கொஞ்சம் ஓரலாக பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது என்னுடைய கொழுந்தனார் வீட்டுக்கு எங்கள் மாமியார் பாத்திரம் பண்ணுவேன் மாற்றி எடுத்துட்டு அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு 2-3 குடத்தை கொடுங்க, நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து நான் கொடுத்துட்றேன், ஒரு 2 நாள் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு பாத்திரம் மண்டை எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் நான் கையில் தான் தூக்கிட்டு போனேன் மக்களையே. கையில் தூக்கிட்டு போய் வச்சேன். ட்ரைசைக்கிள் பிடிப்பானே, அது கூட என்ன காசில் அப்படின்ட்டாப்புல. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பாத்திரத்தையும் எங்கள் மாமியார் பாத்திரம் எல்லாத்தையுமே இடுப்பில் வச்சு கையில் பையில் சாக்கில் போட்டு தூக்கிக்கிட்டு போய் ஒரு 4-5 தெரு தள்ளி எங்கள் வீட்டில் இருந்து தூக்கிட்டு போகிறேன். நானும் தூக்கிட்டு போகிறேன், என் குழந்தை முன்னாடி அது கொஞ்சம் பாத்திரம் தள்ளிட்டு வருது. இப்படி கையிலே தூக்கிட்டு போகிறோம். ஒரு எப்படி 1/2 மணி நேரம் ஆகும் எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போக. அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிறோம். சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் நானும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் முடிச்சிருந்தேன். வாங்க இன்றைக்கி நம்ம 110வது பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது. அதாவது 2-3 நாள் கழித்து கொழுந்தனார் என்ன பண்ணாப்புலன்னா, எங்கள் குடம் அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை 2-3 குடத்தை கொண்டு போன எங்களுடைய பொருளை எடுத்துகிட்டு போனதை கொண்டு வந்துட்டு வெளியே வாசலில் நின்றுட்டு அப்படியே உள்ள குடத்தை வீசி எறிகிறாப்புல. எரிஞ்ச உடனே எனக்கு நான் அப்போ தான் உள்ள என்னோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா வாசலில் நிற்கிறாப்புல. என்ன அப்படின்னா, இந்தாங்க அவங்க பொருள் அப்படின்னு சொல்லி குடத்தை தூக்கி எரிஞ்சிட்டு சடனாக போயிட்டாப்புல. எனக்கு உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அன்னைக்கு. அதாவது நம்ம வந்து என்னால் முடியலை இருந்தால் கூட அவங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் நான் வச்சு எல்லாம் செஞ்சு கடைசியில் எங்கள் வீட்டு பொருளை நான் கேட்டதுக்கு அப்படி ஒரு கோபம் கொண்டு வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாப்புல பார்த்துக்கேன். சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். மக்களை என்ன பேச முடியும், ஒரு சிலர்லாம் வந்து திருத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் எங்கள் வீட்டில் வந்து கொழுந்தனார். எங்கள் வீட்டில் வந்து 2 பேர் தான், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 2 பேர் தான் எங்கள் வீட்டுக்காரும் கொழுந்தனார், 2 பசங்க தான். ஆனாலுமே 2 பேருக்குள்ளேயுமே ஒற்றுமை கிடையாது. ரொம்ப டோட்டலாக கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டாப்புல. பார்த்திங்கன்னா ரொம்ப நாளும் கூட கிடையாது. எங்களுக்கு கல்யாணம் 3 மாதம், அவங்களுக்கும் கல்யாணம். இப்படி நிறைய பேர் வந்து அதாவது மாறிடுறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னா பார்த்துக்கங்க. நம்ம எவ்வளோதான் பொறுமையாக போனால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு நம்ம மேலே கோபம் வந்துடுது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் வந்துடுது. அப்போ அவங்க வந்து போட்டு போயிட்டாங்க. நானே அதை விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு. அவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றதோ நான் அவங்க போகிறதோ எதுவும் கிடையாது. அப்படியே நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடும். அப்போ கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அப்பா ஊரை வந்து நாங்கள் பார்க்கணும் போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பொழுது போயிடுச்சு. எங்கள் மாமியார் இறந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கனவுல ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை உருவத்தில் வெளியில் வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே கனவுல தான் அது. நின்ன உடனே நானும் பார்க்குறேன், பேச முடியல, ஒன்றும் முடியல. அப்போ எங்கள் அக்கா, பெரிய அக்கா வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது. யாருமா அந்த பொண்ணு வாசலில் நிற்கிதுன்னு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. தெரியலக்கா அப்படின்னு நானும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா
நாங்கள் 2 பேரும் பேசி அடுத்த செகண்டு அந்த குழந்தை எங்கள் வீட்டு நடு வாசலில் வந்து உட்காந்துருக்கு. எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு, ஐயோ என்ன இந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அக்கா. சொன்ன உடனே அப்படியே ஒரு முறைச்சிட்டு என்னையவா கேட்ட அப்படின்னு கனவுல, இது ஃபுல்லாகவே கனவு தான் மக்களே, இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு வந்து அப்படின்னு சொல்லி அந்த குழந்த வந்து எங்கள் அக்காவை ஒரு முறைக்கிறாங்க. முறைச்ச உடனே அப்படியே டக்குன்னு நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த கனவு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எதுக்காக நான் இதை சொல்கிறேன் முக்கியமானா, இந்த கனவை வச்சு தான் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய சொந்த பந்தங்களை சேர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. உண்மையிலேயே மக்களே, இல்லைன்னா அது வரைக்கும் எனக்கு வந்து தோணலை. ஏன்னா எங்கள் மாமியார் வந்து எங்கள் கூட இருந்தாங்களா, எங்கள் கூட இருந்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி என் பையன் 1.5 வயசு இருக்கும்போது அவங்க இறந்தாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்குது. இவரோட சொந்த பந்தம் அப்படின்றது யாரை பற்றி அவரும் என்கிட்ட பேசலை, நானும் அதை பற்றி கேட்டுக்கிறல. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், சொந்த பந்தம் யாரும் வரமாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கணும், இதுதான் என்னுடைய லைஃப், என்னோட சொந்த பந்தம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு. அதனால் நான் அதை கேட்டுக்கிறதில்ல. அப்போ என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு ஒரு மைண்ட் செட்டு, இது என்ன சாமியா என்ன ஏது ஒன்றுமே புரியல. அப்போ அக்கம் பக்கத்தில் கேட்டேன். ஒரு பெரிய அம்மா, நாங்கள் குடியிருந்த ஹவுஸ் ஓனர் அம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்குறேன், என்னன்னு கேட்குறேன்னா, அம்மா இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, இது என்ன நிகழ்வு என்ன ஏதுன்னு கேட்குறேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எப்பயுமே பொண்ணு பெரியவங்க அதாவது பெண்கள் வந்தாங்க, நல்ல மஞ்சள் குங்குமத்தோட நல்ல மங்களகரமாக வந்தாங்கன்னாலே அம்மன் தாம்மா நம்ம வீட்டுக்கு வரும். இப்போ வந்து குலதெய்வம் குழந்தை வடிவத்தில் வந்திருக்கு, அது உங்கள் குலதெய்வமாக கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மாவும் ஒரு டவுட்டில் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அப்படியா சரின்னு சொல்லிட்டு, அப்போ குலதெய்வம்னா எனக்கு அப்போ தெரியல. நான் குலதெய்வத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா தானே நமக்கு தெரியும். அப்படியாம்மா அப்படின்னு எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மாட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம்மா, ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வமும் இந்த மாதிரி கனவுல வரும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன், என்னவா ஏது அப்படின்னு கேட்டால், அவர் எனக்கு தெரியாதுல்ல, எங்கே இருக்குது என்ன வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு மக்களே. சரிப்பா, நம்ம அடுத்து 111வது பகுதியில் நாங்கள் குலதெய்வத்தை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சோமா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாமா மக்களே? தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு கதைகள் என்ன மாதிரி கதைகள் வேணும்னாலும் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அப்லோட் பண்ணுறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால் ரீல்ஸில் என்ன பாடல்கள் நீங்கள் கேட்டாலும் நான் போடுவேன். கண்டிப்பாக வாங்க, லைவும் போடுவேன், வந்து அட்டன் பண்ணுங்கள், பேசலாம், ஜாலியாக பேசுவேன். என்னோடய லைவை பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம். ஓகேவா மக்களே? சரி மக்களே, இன்னொரு பகுதியில் சந்திப்போம். டாடா.